வாங்கிக்கங்க. இதை வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கையேந்தின பிச்சைக்காரியா பார்த்தவங்க மத்தியில என்ன ஒரு சொந்தக்காரியா மதிச்சு நீங்க தான் ஐயா. ரொம்ப நன்றி. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். உதவி பண்ணதோட இல்லாம கண்டிப்பா 2 பேரும் கல்யாணத்துக்கு வரணும். பொண்ணையும் கூட்டு வாங்க. நிச்சயம் வரோமா? கண்டிப்பா வரோமா. அம்மா, உங்களுக்கு மேற்கொண்டு பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூச்சப்படாம கேளுங்க, நாங்க இதுவே கண்டிப்பா. பெரிய சந்தோஷம். வரேன்யா. வாங்க. வாமா. என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, எதுவுமே இல்லாத கூட தான் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா நமக்கு எல்லா வசதியும் இருந்தும் நம்ம குட்டிமாவுக்கு முடியல. அட என்னங்க நீங்க? அவ வீட்டுல இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவ இல்லாதப்பவே சொல்லி சொல்லி வருத்தப்படுறீங்க. அட பைத்தியம், அது பாசம், இது கடமை. இப்ப நான் செஞ்சது கூட ஒரு விதத்துல சுயநலத்துக்கு தான். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அடுத்தவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உதவுனா நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்குன்ற ஆசை. அட என்னங்க இது குழந்தை மாதிரி? அப்பா குட்டி குட்டி என்னடா, எதுக்கு அழுகுற? குட்டி என்னடா, என்னாச்சு? குட்டி 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 வா இப்ப. என்னாச்சுடா? நான் சொன்ன கேப்பியா? எதையும் ஏத்துக்கிற பக்குவத்துல தான் இருக்கேன். வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. உன்கிட்ட பேசினதை விட என்கிட்ட அதிகமாவே பேசிட்டான். கடைசி வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருப்பா. கிடைக்காத உனக்கு வெயிட் பண்றது வேஸ்ட் சார். கிடைக்காதுன்னு யார் சொன்னா? ஷூரிட்டி தான் இல்லையா சார்? அது நீ கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு 1 லாக் வரைக்கும் கொடுக்கலாம். அது பத்தாது சார். இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அதான பிராக்டிக்கல் லைஃப். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல தானே? நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தோல்வி தான் சார். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் சார். அந்த பொறுமை உன்னை காப்பாற்றணும். அண்ணா சாரி சார், உட்காரா உட்கார்றா. வணக்கம் சார், என் பேர் குமார், இவனோட அண்ணன். அப்படியா? இது என்னோட டாக்குமெண்ட். இதோட மதிப்பு 12 லட்சம். இதை வச்சுக்கிட்டு செல்லத்துக்கு லோன் கொடுங்க. அண்ணே வேண்டாண்ணே. விடுறா. இல்ல வேண்டாண்ணே. விடுறா. அண்ணா வேண்டான்னு சொல்லு. நாங்க சார். கூட பிறந்த அண்ணனா? அது ஒண்ணுதான் குறையே. செல்லம் எங்க சித்தப்பா பையன், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். பத்தலையா என் வீட்டு பத்திரத்தையே தரேன். இப்படி ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு ஏன்பா கவலைப்படுறேன்? சார், நீங்க கேட்ட ஷூரிட்டியை நான் கொடுத்துட்டேன். என் தம்பி கேட்ட லோனை தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார். கவலைப்படாத, கண்டிப்பா கிடைச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். நான் வரேன் சார். ஏண்டா நானும் பார்த்துட்டே வரேன், மூஞ்சி உம்முனே வச்சுட்டு வரேன். இல்லண்ணே, நீ பத்திரம் கொடுத்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் எந்த நேரம் பெரியப்பா வந்து கத்துவாரோன்னு பயமா இருக்குண்ணே. கவலையே படாதடா, புள்ள இனிமே உன் வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். புரியல? பாட்டி இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா தானே அவங்கிட்ட ஒரு நாளைக்காவது உதவாங்களேன்னு உங்களுக்கு தூக்கமே வராது. இத குடி. ஐயோ, இளநீ கூட குடிக்க முடியலையே. மூக்குல குத்துன குத்துல மூச்சு கூட விட முடியலையே. அப்ப எதுக்கு பேசுவானே, இப்படி எதுக்கு வாங்குவானே? எவ்வளவு வாங்கினாலும் உரைக்காத. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அளவுக்கு அதிகமா அடிச்சுட்டாண்டி. எங்க அப்பா கிட்ட கூட நான் அடி வாங்கினதே இல்ல. முட்டில இருக்கிற கொட்டாங்குச்சி செதறி போச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்னம்மா இதெல்லாம்? வாயை மூடிட்டு சொல்றதை கேளு. ஆமா. ஏய், என்னடி சும்மா குழந்தை மிரட்டிக்கிட்டு இருக்க? குட்டி 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 உட்கார் 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 உட்கார். குட்டிமா, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க படிச்சா மட்டும் போறாது, சமைக்கவும் கத்துக்கணும்.
நீ வாழ போற வீட்ல சமைக்க தெரியாதுன்னு சொன்னா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. என்னத்தான் கேவலமா பேசுவாங்க தெரியுமா? புஷ்பா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? குட்டிமா, இந்த காலத்துல ஆம்பளை பசங்க பிரமாதமா சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பொம்பளை புள்ள உனக்கு சமைக்க தெரியலன்னு வச்சுக்க, கேவலமா பேச மாட்டாங்க. அதுக்கு தான் அம்மா சொல்றேன். நான் தான் டீ காஃபி நல்லா போடுவேன்லப்பா. குட்டிமா, உனக்கு சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையவே நான் பாத்துடுறேன். அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்ல. சப்போஸ் இன் கேஸ் சமைக்க தெரியாத மாப்பிள்ளைய கிடைச்சானா ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்றேன். சரி சரி, பேசுனது போதும். முதல்ல வெங்காயத்தை எடுத்து விட்டு. இந்த வெங்காயம், இந்த வெங்காயம். ஏன் இப்படி? ஆமா, இன்னைக்கு என்ன பாடம்? இன்னைக்கு சாம்பார் பாடங்க. அடி பாவி, அதுல நீ ரொம்ப வீக்கா ஆச்சேடி. சும்மா இருங்க நீங்க. ஏய், என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல தோலை உரி. பாரு, அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு உன் தோலை உரிச்சிட போறா. சும்மா இருங்கன்னு பேசிக்கிட்டு. என்னடி இப்பெல்லாம் தினமும் தயிர் சாதமும் வெங்காயமும் கொண்டுட்டு வர? இப்பவே இதெல்லாம் சாப்பிட்டு பழகினதான் என்னால கஷ்டம் தெரியாம இருக்கும். முடிவை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது, நாம தான் எடுக்கணும். கடவுளே வந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான். கடவுளே ரெண்டாவதா வச்சு பார்க்கும்போது ஒண்ணு. வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. இத பாருடா, குட்டிமா கண்ணுல அவ்வளவு தண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல, முதல்ல வெங்காயத்தை வெட்டுறல்ல, அது மட்டும் இல்லாம முதல்ல சமையல் ரூமுக்குள்ள வந்திருக்கல்ல, அதான். ஐயோ, குழந்தை மாதிரி அழறா பாருங்க. இது 4.5 லட்சம் ரூபாய்க்கான செக். ரொம்ப நன்றி சார். நன்றி முக்கியம் இல்லப்பா, இன்ஸ்டால்மெண்ட்டை கரெக்டா கட்டிட்டு வந்துடணும். கண்டிப்பா சார். நான். அண்ணா, நீ வாங்கின. நீ வாங்கிக்கோ. வாங்கின. அட வாங்குடா. சொல்றேன்ல, வாங்கின. இந்தடா. மனிதன் ஓர் விதை என்போம், வாழ்க்கை ஓர் நிலம் என்போம், நம்மை நாமே விதைத்திடுவோம், இன்றோ என்றோ முளைத்திடுவோம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். தேடிடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம், தேடுதல் நிறுத்தாதே. ஓடிடும் வரையில் வெற்றி நிச்சயம், ஓடுதல் நிறுத்தாதே. போராடினால் போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். முனிந்தால் உனக்கு திசைகள் எட்டும் கிழக்காய் மாறிவிடும், பயந்தால் உனக்கு கிழக்கும் கூட வழக்காய் மாறிவிடும். நிமிர்ந்தால் உனக்கு இமயம் கூட சிறிதாய் தோன்றிவிடும், முனிந்தால் உனக்கு உந்தன் நிழலே பகையாய் மாறிவிடும். உன் வேர்வை மண்ணில் விடு, ஒரு தீர்வு நிச்சயம் கிடைத்துவிடும். உன் நோக்கம் என்ன தேர்ந்து எடு, நீ தேடும் வாழ்க்கை கிடைத்துவிடும். வாழ்க்கை என்பது போர்க்களம்
அதையும் மறக்காதே. இந்த வாழ்வை ரசிக்க கற்றுக்கொள்ளு, எந்த நாளும் விடியும் ஒற்றுக்கொள்ளு. உன் பாதை எதுவென்று தேர்ந்து எடு, அதில் உந்தன் பயணத்தை தொடங்கிவிடு. முயற்சிகள் மட்டும் முழுதாயிருந்தால் நிச்சயம் வென்றிடலாம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். தேடிடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம் தேடுதல் இருக்காதே. ஓடிடும் வரையில் வெற்றி நிச்சயம் ஓடுதல் இருக்காதே. போராடினால் போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். சனி சனி சனா சனி சனி சனா சனி சனி சமா சனி சனி சனா சனி சனி சமா கரே சனி சனி. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். கால் பண்ண எப்படி நடக்குது? நல்லவங்க ஆசீர்வாதத்தில் நல்லாவே நடக்குது சார். அப்ப நான் கிட்ட வந்துக்கிறியா? ஐயோ, அந்த நல்லவங்களை நீங்களும் ஒருத்தர் சார். இப்ப நல்லவங்க ஒத்துக்கிறேன். ஆமாம் சார். கால் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு? 4 லட்சம் ரூபா ஆச்சு 4.5 சார். லட்சம் ரூபா. மேல 1.5 லட்சம் ரூபா போட்டு தரேன். கால் பண்ணி சார் என்ன சார் சொல்றீங்க? அந்த பால் பண்ணி வைக்கிறதுக்கு நானே அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறேன். இதுக்காண்ட என்ன கஷ்டப்படுற? இந்த ஊர்லயே பால் பண்ண வச்சிருக்கிற ஒரே பண்ணையார் நானா தான் இருக்கணும். என் வீட்டுல சாணியில நாய்களா எனக்கு இப்பெல்லாம் வந்து நினைச்சேன். என் உயிரை வேணா கேளுங்க சார். நான் தரேன். வேணாம் சார். டேய், பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைச்ச ஓசியில ஏதோ தரங்கிறா, இது இல்லாம எடுத்துரு. போறேன். உனக்கு தெரியாதா? பண்ணை விலை கேட்கிறானே. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? வெளிய வாங்க சார். ஏய் வாடா. தோ இவன் தான். மாமனே, நீ ஓட்டைக்குள்ளே போயிடுவீங்க. குள்ள. இந்தாயா. காலையில என்னையா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லம்மா. கை கட்டி வேலை பார்த்தவங்களோட கை வசந்து போச்சேன்னு ஆதங்கப்பட்டார் பண்ணையார்.
50 வருஷமா அவர் வளர்த்த மாட்டுக்கு இணையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையே ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியும்ல? பெரியப்பா தான். நினச்சேன் பண்ணைய கோழி கோழி வரும்போதே ஏதோ வென வைக்க போகிறான்னு. திட்டாதப்பா, அண்ணனுக்கு தெரிஞ்சு அடிச்சிருச்சு தெரியுமா? உன்னா கை நீட்டிடுறான். என் அண்ணனுக்கு கை கால் எல்லாத்தையும் அறுத்து போட்டால் கூட சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் என்னையாச்சு? ஆட அதை விடுமா, சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு பொள்ளாச்சி வரைக்கும் போகணும். வரத்துக்கு 3 நாள் ஆகும். என்னையா திடீர்னு? நல்ல ஜெர்சி பசு 2 இருக்கான்ப்பா. போன வாரமே போகணும்னு நினச்சேன். அதான் இருந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாயா. செல்லம், அண்ணங்கிட்ட சொல்லிட்டியா? ச்சே, பெரியப்பா பண்ண டென்ஷனில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். கற்கல்லே சொல்லிட்டு கிளம்புறேன். வேண்டாம்யா, என் அண்ணனுக்கு இன்னும் கோவம் அடங்கியிருக்காது. உங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிப்பா, நான் போய் தூங்குறேன். செல்லம், ம். கொஞ்சம் உட்காரேன். என்னம்மா? உட்காரேன் சொல்றேன். என்ன? அம்மா ஒன்று சொல்லுவேன், கேட்கணும். நீ சொல்லி எதம்மா கேட்க மறந்துருக்கேன்? சொல்லு. கஷ்டப்படும் போது தான் கஞ்சி வெங்காயம் சாப்பிட்டோம். இப்போ கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் போதாவது உனக்கு கறியும் சோறு செஞ்சு தரணும்னு ஆசையா இருக்கியா? யாருமா வேணானது? பண்ண வேண்டியது தானே? அதெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து செஞ்சதே இல்லையா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெந்த கஞ்சியும் மொட்டை ரசமும் தான். எனக்கு இதை விட்ட வேற எதுவும் பிடிக்கிறது இல்லைம்மா. ஏன்பா, உனக்கு வேற ஏதாவது பிடிக்கும்? நீங்களும் சிரிக்கிறீங்களா? செல்லம், ராப்பகலா உழைக்கிற, உன்னை உட்கார வச்சு விதவிதமா பரிமாறணும். ஊரெல்லாம் சுத்துற, உன் மனசுக்கு நிம்மதின்னு ஒன்று இப்ப வேணும். எனக்கு என்னம்மா குறைச்சல்? இப்போ அப்படிதான் தோணும், ஆனா எதுவுமே முழுசா இருக்காதியா. சரி, நீ ஒரு வழி சொல்லு. படி சொல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் சக்கானா இது சொல்றதுக்கு தான் இப்படி சுற்றி வளைச்சே வேலைமா? சரின்னு சொல்லி செல்லம், எனக்கு மட்டும் மருமகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்காங்க. இப்ப என்னப்பா அவசரம்? இது உனக்கு இல்லையா, உன்னோட வயசுக்கு. ஆம்பளை புள்ள ஆயில்ல முதல் பாதைய தாயோட கழிக்கணும், மீதி உள்ள பாதைய தாரத்தோட தான் முடிக்கணும். ஒரு நல்ல பதிலா சொல்லியா? பிள்ளையாரப்பா, நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நாளா உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச என்னோட காதலை இன்னைக்கு குட்டிமா கிட்ட போய் சொல்ல போறேன். சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? நீ ஒருத்தன் தான் என் வாரிசுன்னு நினைச்சேன். நீயும் மாறிட்டியா? போடா போ, சந்தோஷமா இரு போ. பிசினஸ் மேன் எப்போ வரான் பாரு. இந்த பையன் இங்க வரான். என்ன எல்லாரும் இங்க? எங்கடா போய் தொலைஞ்ச? பொள்ளாச்சி வரைக்கும் வேலையா போயிருந்தேனே. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டேன்? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? கோச்சிக்காதனே, கொஞ்சம் அவசரம். அடடா, வாப்பா செல்லம். உன்னை பத்தி தான்ப்பா கேட்டுட்டு இருந்தேன். உங்க அண்ணனுக்கும் குட்டிமாக்கும் நிச்சயார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே. வந்ததுல இருந்து பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரே டார்ச்சர் தான். நீ வேற ஊர்ல இல்லையா? சரி, சித்தப்பா கூப்பிடலான்னு பார்த்தா உன் பெரிய பொண்ணுக்கு ஆகாது. அதான் நீ இல்லாம இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா இன்னைக்கு விட்டா இந்த மாசம் பூரா நல்ல நாளே இல்ல. அதனாலதான் நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே வச்சுட்டோம். ஆமாண்டி, இவர் பெரிய மனுஷன். இவருக்கு எல்லா விளக்கும் வியாக்காரமும் கொடுத்துட்டாரு. அறிவு கட்ட முண்டா. அந்த ஆள் அப்படிதான் விடு. சொல்லலையும் கோமாடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உள்ளம் கணக்கிறான் பாரு. நான் கிளம்புறேன். நீ மாமாட்ட பேசிட்டு போ, நான் மத்தியானமா வீட்டுக்கு வரேன். சம்பந்தே வரோம். சம்பந்தே நல்லா திருப்தியாவும் சந்தோஷமா ரொம்ப இருந்துச்சு. வாங்க வாடே சம்பந்தி, வா. என்ன செல்லம் யோசிக்கிற? ஒண்ணு இல்ல சார், திடீர்னு சொந்தக்காரங்கள் ஆயிட்டீங்கல்ல, அதான். இன்னும் என்ன சார் சாருங்கிற? உரிமையா மாமான்னு கூப்பிடு செல்லம். புதுசு இல்ல, பழகிடும். செல்லம், வர 15ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். உங்க அண்ணன் வீட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம எங்களையும் கொஞ்சம் கவனிச்சிருப்பா. இது நம்ம வீட்டு கல்யாணம் சார், கண்டிப்பா என் பங்கு இருக்கும். தட்ஸ் செல்லம். வா.
செல்லம். ஏன் சில உன்னை நீயே வர்த்திக்கிற? நீ நினைச்சது நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஏன் குட்டிக்கிட்ட சொல்லாம விட்ட? சொல்லான்னு தான் நான் வந்தேன். எல்லாமே முடிச்சு போச்சு. ஆண்டவன் என்ன மட்டும் ஏன் இப்படி பந்தாடுறானோ தெரியல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வேற யாராவது இருந்தா கூட யோசிக்கலாம். இது உங்க அண்ணன் தானே, சொன்னா கேட்டு பாருல. எனக்கு விட்டு கொடுன்னு கேட்க சொல்றியா? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கைய எங்க அண்ணன் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கையில நான் தலையிடுறது தப்பு. இங்க பாரு செல்லம், அவ என்னதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருக்கக்கூடாது அகிலா. நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நான் அவளை தேடி வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்றாத. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? நீ எல்லாம் நான் விளையாட்ட கேட்டதெல்லாம் விரும்பி கொடுத்த. ஆனா நான் விரும்பி கேட்ட வாழ்க்கைய விளையாட்ட விட்டுட்டியே. விதிய பாத்தியா? கனவுல அவன் கூட வாழ்ந்த, நிஜத்துல அவன் அண்ணன் கூட வாழ போறேன். வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவனை ஞாபகப்படுத்ததா இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தியா? உன்கிட்ட புலம்புற கடைசி உயிர் நல்லதா இருக்கணும். ஒரு ஒரு எறும்புக்கு கூட இந்த நிலைமை வேண்டாம். அவன் கூட வாழணும்னு நான் நினைச்சேன், ஆனா நீ நினைக்கல. சரி, என் குடும்பத்துக்காக நான் வாழ போறேன். செல்லத்தை மறைக்கிற சக்தியை கொடு. குட்டிமா புரிஞ்சுக்காம திட்டா. அவளை மன்னிச்சிரு. நீ செஞ்சது சரிதான். என் வாழ்க்கையில விளக்கேத்த அண்ணனுக்கு நன்றி கடனாத்தான் அவங்க வீட்டுல விளக்கேத்த குட்டிமாவை அனுப்பிட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். மறக்கிற சக்தி அவளுக்கு மட்டும் கொடுக்காது, எனக்கு சேர்த்து கொடு. ஏய், இங்க வா. ஒன்னதா, இங்க வா. சீக்கிரம் வா. எத்தனை பேர் நிக்கிறாங்க பாரு. போ. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? அவ கூட ஓடி போயிட்டான், இவன் கூட ஓடி போயிட்டான். அவ்வளவுதான். ஜாலியா பேசிட்டு இருக்கோம். குட்டிமா எங்க? கல்யாணம் பொண்ணுனா ரூம்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? போய் கூட்டிட்டு வா. போ போ போ. சரி. என்ன இது? ஒண்ணும் இல்ல. குட்டிமா, இத பாரு. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வா போலாம். சொல்றேல்ல, வா போலாம். உட்காந்துட்டு இருக்கா. குட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் தான் பைத்தியக்காரத்தனமா அவனை சுத்தி சுத்தி வந்திருக்கேன். ஆனா அவன் சந்தோஷமா தான் இருக்கான். உட்காந்து கதை பேசுறதுக்கு உள்ள போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? எல்லா வேலையும் தான் நீ பாத்துட்டியே செல்லம். எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் ஒண்ணு கூட்டி போய் ஜோடிக்கிறது? பாரு, நீயே பாரு. இதுக்கு மேல எங்க அலங்காரம் பண்றது? ஏதாவது வித்தியாசமா பண்ண வேண்டியதானே? என்னது வித்தியாசமாவா? சொல்லிடுவேன், வருத்தப்படக்கூடாது. சொல்லு. ஏய், வித்தியாசமா ஜீன்ஸும் டிஷர்ட்டும் குட்டிமா போட்டு விட்டுடலாமா? பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுமா, கெடுத்துறாதீங்க. சலோ. ஹாய் சுரேஷ், வாடா. எப்போ வந்த? போ உள்ள போய் டிஃபன் சாப்பிடு போ. உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியுது?
இங்க வா. அட என்ன மாப்பிள்ளை இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நில்லுங்க சார். இல்ல நான் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் போய் கணக்கு பார்க்கணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னண்ணே? ஆமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னண்ணே விளையாடிட்டு இருக்கீங்க? சீரியஸா தான்டா கேட்குறேன். அட போங்கண்ணே, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைண்ணே. சும்மா இங்க நிக்காம போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கிட்டயும் மறைக்கிறியா? கண்டுபிடிக்கிறேன்டா. ஹலோ, சாரி தொந்தரவுக்கு மன்னிக்கணும். என்னடா உள்ள வந்தான் கதவை சாத்துறானேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்து உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. அட நிமிந்து பாருங்க. என்ன தப்பா எடுத்துக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். வாயை திறந்தா பேசுங்களேன். சொல்லுங்க. என் தம்பியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க செல்லத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல? இல்லம்மா, அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்குறேன். அவருண்ட ஒரு வேலை உண்டுன்னு இருப்பாரு. அது ஓகே, நான் கேட்கறது வேற. புரியல? யாரையாவது லவ் பண்ணானா? சொல்லுமா, அவன் யாரையாவது லவ் பண்ணானா? என்ன கேட்டா இப்படி? அது ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேனு தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையும் லவ் பண்ணல. உங்ககிட்டயும் மறைச்சிட்டானா? அப்போ இதுக்கு பேர் என்ன? வாங்கி பாருங்க. இது யாரையோ லவ் பண்றான், ஆனா சொல்ல மாட்டாங்கறான். பெத்தவங்களுக்காக எல்லாத்தையும் தன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவன் லவ் பண்ற பொண்ணு இந்த கல்யாண வீட்டுல தான் இருக்கா. அதுவும் உங்க குரூப்ல தான் அந்த பொண்ணு இருக்கா. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருக்கேன். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு திரும்பும்போது அவன் படுத்திருந்த கட்டில இருந்தது. யதார்த்தமா புரட்டி பார்த்தேன், பையன் மாட்டிக்கிட்டான். கேட்டா சொல்ல மாட்டான், அதான் நாமளே கண்டுபிடிச்சிடலான்னு சுட்டுட்டு வந்துட்டேன். எங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அவங்ககிட்ட எப்படியாவது பேசி அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் நாளைக்கு காலையில ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதீங்க, பாதியை கண்டுபிடிச்சிட்டேன். மீதி இப்படி இதுக்குள்ள சொல்லிடுறேன். அப்படியா? ஓகே ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா அவனை பிடிக்க முடியாது. வரேங்க. என்னங்க கல்யாண பொண்ணு இங்க வந்துகிட்டு? காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், சீக்கிரம் போய் படுங்க. ஹலோ, அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் வாழை இலை வரல, அதை போய் பார்க்கணும். நான் அதை கேட்கல, உன்னதான் கேட்டேன். என்னையா? ம் புரியல. ம் புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வேலை நிறைய இருக்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப விட்டா வேற என்னைக்கும் பேச முடியாது. 10 நிமிஷத்துல கிணத்தடிக்கிட்ட வரேன். இல்ல வாடா.
நிக்க போறீங்களா? போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சரியா? சீக்கிரம் சொல்லுங்க. விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். ம் நானும் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். செல்லம், நீ என்ன லவ் பண்ணல? போய் தூங்குங்க. இப்பதானே முழிச்சிருக்கேன். இனிமேலும் தூங்குனா என் வாழ்க்கையில வெளிச்சமே இருக்காது. திரும்பவும் கேக்குறேன், நீ என்ன லவ் பண்ணல? ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. எங்க அண்ணனுக்கு நீங்க ஒய்ஃப் ஆக போறீங்க. ம் அப்ப இது என்ன? இதை கொடுத்து தானே உன் காதலை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். இது என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரிய வரும்போது என்னோட காதல் உனக்கு புரியும். கொடுக்க வந்தப்போ தொலைஞ்சு போச்சேன்னு அழுவதனால இல்ல, ஆனா சரியான இடத்துல தான் தொலைஞ்சிருக்கு. ஏன் தூக்கி போட்ட? பிடிக்கல, தூக்கி போட்டேன். உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உன் மனசுல நான் இல்ல. பைத்தியக்காரத்தனமான கேள்வி. மனுஷன் உடம்புல மனசுன்னு ஒரு பாகமே இல்லை. ப்ளீஸ் செல்லம், இதை விட்டு எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. என்ன லவ் பண்ணல? இல்ல இல்ல இல்ல. என்ன ஒத்துக்கிட்டானா? லவ் பண்றத ஒத்துக்கிட்டானா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடி கொடுக்கவே இல்லை. அழுத்தக்காரனாச்சே. சரி சரி, அத்தை தேடுறாங்க, காலையில பேசிக்கலாம். போங்க. ஐயோ இருட்டா இருக்கே, ஆள் அதிகமா இருக்குமோ? ஆளா அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனுஷன் மேல அத்தனை மனுஷங்க இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன அக்கறை? அத்தனை பேர் இங்க வர முடியாதுல்ல. அப்ப நீ எதுக்கு வந்த? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குங்கிறத இப்போது ஒத்துக்கிறியா? செல்லம், என்னடா ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னா கயிறு போடவா? நீ நிக்கிற சைடு இங்க, இந்த சைடு, இந்த சைடு இங்க அப்படியே போடு. போட்டேன். இந்த கட்டையில நின்னுட்டு கயிறு இருக்குமா அப்படிங்க? எதுக்கு? நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். நீ வேணா போ, நான் வரமாட்டேன். குட்டிமா, ஊரே நின்னு வேடிக்கை பார்க்குது, மானத்தை வாங்காத. எப்படியும் மேல போனது என்னன்னு கேட்க போறாங்க. நான் உண்மைதான் சொல்ல போறேன். அப்ப மட்டும் மானம் போகாது. கயிறு இழுக்கவா? கொஞ்சம் இருங்கண்ணே, கயிறு அவுந்துருச்சு, கட்டிக்கிட்டு இருக்க. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லும் போது எழுத. சரி குட்டிமா, உன் காலில் வேணா விழறேன், தயவு செஞ்சு மேல போயிடுமா. சும்மா மேல போனா என்ன அர்த்தம்? காரணம் கேட்டா என்ன சொல்லுவேன்? பேசாம விட்டுருந்தாலும் செத்து போயிருப்பேன். நீ தானே காப்பாத்த, போய் சொல்லு போ. சரிம்மா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல மேல போங்க. ஏதாவது ஒரு காரணம் எல்லாம் வேண்டாம். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லு. உனக்கு நல்ல விதத்துல சொன்னா புரியாது. செத்த கொண்டு போட்டுருவேன். அப்போ அவிய வந்து ஒண்ணுதான் செத்துவான். ஐயோ 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 குட்டிமா, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் எனக்கு நிறைய பண்ணிருக்காரு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்காரு. வேண்டாம் குட்டிமா, இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுத்தே ஆகணும். செல்லம், நீ விட்டு கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் குட்டிமா, மேல போ. ப்ளீஸ் செல்லம், என்னால முடியாது. குட்டிமா போ. அதுக்கு பதிலா செத்துடுன்னு சொல்லு. இனி பேசி பிரயோஜனம் இல்லை. அதேதான் நானும் சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம். வேண்டாம் குட்டிமா,
குட்டிமா என்ன போட்டு சித்திரவதை பண்ற? நானா நீ? இது பாரு, உனக்கு உங்க அம்மா அப்பா முக்கியமா இருக்கலாம், உங்க அண்ணன் முக்கியமா இருக்கலாம். எனக்கு நீ தான் வேணும், நீ. அடப்பாவீங்களா? ப்ளீஸ் குட்டிமா, கொஞ்சம் மெதுவா பேசு. அண்ணன் காதுல விழுந்துருச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நல்லா இருக்குடா. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு லவ் சொல்ல பயமா இருக்குல்ல? இங்க இருந்தே சொல்லுவோம். ஏத்துக்கிட்டா மேல போவோம், இல்லைன்னா இங்கேயே செத்து போயிடலாம். இல்ல குட்டிமா. அப்பா தியாகி, என்னடா அதெல்லாம்? அண்ணா, அது இந்த கயிறு கயிறு கட்டுறதுக்குள்ள ஆளை இல்லாத கிணத்துல நல்லாவே கயிறு விடுறீங்களே. ஏண்டா நீ ஹிஸ்டரியில பேர் வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லி தொலைக்க வேண்டியதானடா. 3 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். ஏமா உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? நீயாவது சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை இப்போது தெரிஞ்சுத. ஏய் இருங்கடா. குட்டிமா, அப்பா எங்கிட்டே மறைச்சிட்டேம்மா. இதை விட்ட வேற வழியே தெரியலப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஆள் ஆளுக்கு தனித்தனியா பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே ஊரு, அதே மணவரை, அதே பொண்ணு. ஆனா மாப்பிள்ளை மட்டும் என் தம்பி. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கேளப்பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா, எங்களுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேயா. அடியே, ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்னங்க? இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். 2ல 1 பாத்துருவேன். ஏய் ரொம்ப பேசாதடா, அடக்கி வாசி. என்னன்னு? சும்மா இருங்க. அட என்ன சித்தி இது, அவனை போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மாப்பிள்ள துணிமணி எல்லாம் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு கிளம்பு. என்னடா சத்தம்? இது இருக்கிற இடமே இடுப்பு தானே? சரியான ஆள்ரா நீ. பிள்ளையாரப்பா, கையெடுத்து கும்பிட்டவங்கள நீ கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சிட்ட. ஐயா, பெரியவங்க ஆசீர்வாதத்துல இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிதான். சரி. நான் அன்னைக்கு திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லா சாமியும் வேணாதான் கொடுக்கும். நீ திட்டினதான் கொடுப்ப போல இருக்கு. மகாஜனங்களே, இதுக்கு நான் பொறுப்பல்ல. விதிப்படி நடக்கிறத விதவிதமா வந்து புலம்புறாங்க. ஈஸ்வரா, ஏய், அடிபட்டது இங்கடா, தடுவுறது அங்கயா? இல்ல பரவாயில்ல. இல்ல சொன்னா கேள. நீ மட்டும் ஏன்டா ஒத்தையில இருக்கிற? ராஜா.